இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமாதி மாதிரி ஒன்று இருக்குது, என்னென்னு தெரியல. அவருங்க போட்டுக்குவாங்க. ஒரு காலில் இருக்கா விஷம்? இந்த விஷம் இப்போ இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? குணப்படுத்தும் கல். நம்மளோட காலை, நம்மளோட விஷக்கல் என்ன, நம்மளோட காலில் நம்மளோட உடம்புல ஏதாச்சும் விஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் எடுக்குமே. நம்மளுக்கு நம்மள அறியாமல் கூட விஷமெல்லாம் இருக்குது. நான் விஷமான சாப்பாடுகள் சாப்பிட்டுருக்கேன். சாதாரணமாக இப்போ பயத்தங்காய், வெண்டிக்காய், போஞ்சி, கேரட், லீஸ் எல்லாம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாம் சாப்பிட ஒரு போதாவது வந்து எண்ணெய் பதார்த்தம் கொண்டு அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, போஞ்சிக்காய், வெண்டிக்காய் எல்லாம் பாருங்க, எண்ணெய் தான் அடிக்கிறாங்க. அதெல்லாம் விஷம் தானே? அதெல்லாம் நமக்கு விஷம் கிடையாது. அந்த விஷம் நம்மளோட உடலில் இருந்தால் இந்த கல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த விஷக்கல் எடுத்து நம்மளோட கொண்டுள்ளது. மௌலத் ஹையா ஜீவநீர் இது அழியாமையை வழங்குவதற்காக நம்பப்படுகிறது. பல்வேறு மாய மற்றும் வாய்மொழி மரபுகளின்படி அலைஹிஸ் சலாம் இந்த அதனுடைய வரலாறை வந்து இதில் போட்டிருக்காங்க. வந்து அந்த தண்ணியோட அந்த மகிமைத்தன்மை இல்லை பாருங்கள். அந்த கதிராமத்துக்குள்ளே வந்தோடனே முதலாவது இருக்கிற வந்து பள்ளிவாசல் தான். இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து பள்ளிவாசல் தான் இருக்குது. அதுக்கு அங்கால தான் சிவன் கோயில், அதுக்கு அங்கால உள்ள கதிராம முருகன் கோயில் இருக்குது, அங்கால விகாரை இருக்குது. போட்டுருக்காங்க பாருங்க, பள்ளிவாசலும் தர்காவும் புனித நகர் கதிராமம். பள்ளிவாசலும் தர்காவும் புனித நகர் கதிராமம். இதாங்க கதிராமத்துக்கு உள்ள மசூதி பள்ளிவாசல். வாட்டர் ஆஃப் லைஃப் போட்டிருக்காங்க. மவுஸ் அவருங்க போட்டிருக்காங்க. மவுஸ் ஹையா ஜீவ நீர் ஹஸ்ரத் சைதுனா இத்தர் அலைஹிஸ் சலாம் அல்கித் புராண கதை இஸ்லாமிய சூபி மற்றும் சில இஸ்லாமியத்திற்கும் முந்தைய மரபுகளில் கூட ஆழமான ஆன்மீக மற்றும் குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. மௌலத் ஹையா ஜீவநீர் இது அழியாமையை வழங்குவதற்காக நம்பப்படுகிறது. பல்வேறு மாய மற்றும் வாய்மொழி மரபுகளின்படி அலைஹிஸ் சலாம் இந்த திருநீற்றிலிருந்து குடித்தவர். இதனால் அல்லாஹ்வின் விருப்பத்தால் நிதிய ஜீவம் வழங்கப்பட்டது. அவர் பல நூற்றாண்டுகளாக நீதிமான்களை வழிநடத்தவும் உதவவும் தோன்றுகிறார். மேலும் அவரது கதை குரானில் சுரா அல் ஹக் வசனங்கள் 60-82 அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு அவர் நபி முசா அலைஹிஸ் சலாமை மோசே சந்தித்து தெய்வீக ஞானத்தை அளிக்கிறார். இப்போது இந்த திருநீற்று கதிர்காமம் இலங்கை அல்லது கதிர்காமத்துடன் தொடர்புபடுத்துவது இஸ்லாமிய மற்றும் பிராந்திய தெற்காசியா மாயவாதத்தின் மிகவும் சுவாரஸ்யமான கலையாகும். கதிர்காமம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களுக்கும் ஒரு புனித யாத்திரை தலமாகவும் இது கதிர் அலைஹிஸ் சலாமின் உருவத்தின் மர்மத்தையும் உலகளாவிய தன்மையும் அதிகரிக்கின்றது. வாட்டர் ஆஃப் லைஃப் பாருங்க, இதில் வந்து தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா. வாட்டர் ஆஃப் லைஃப் தான் கதிர்காமத்துக்கு உள்ள பள்ளிவாசல். அதனுடைய வரலாறை வந்து இதில் போட்டிருக்காங்க.
வந்து அந்த தண்ணியோட அந்த மகிமைத்தன்மை. உள்ள ஒரு சமாதி ஒன்று இருக்குது. சமாதியாக என்னென்னு தெரியல. ஒரு ஆள் படுத்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பெண்களும் போகலாம், ஆண்களும் போகலாம். இதில் ஆண்கள், இதில் பெண்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமாதி மாதிரி ஒன்று இருக்குது. என்னென்னு தெரியல. The foundation stone line in 17 September 1953. ஒரு காலில் இருக்கா விஷம்? விஷம் இருக்குதான். இதுக்குள்ள நான் தடுப்பு எனக்கு பல வருஷமா இருக்குது இந்த விஷம். இப்போ இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? அதுக்கு நான் வெயிட் பண்ணல. என்னென்ன பார்க்கத்தான் சும்மா வச்சு பார்க்கலாமே. குணப்படுத்தும் கல். நம்மளோட காலை, நம்மளோட விஷக்கல் என்ன, நம்மளோட காலில் நம்மளோட உடம்புல ஏதாச்சும் விஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் எடுக்குமேண்ணே. நம்மளோட காலில் இல்லாட்டி நம்மளோட உடம்புல விஷங்கள் இருந்தால் இல்லை வந்து கல்லில் உள்ளே வச்சா இது வந்து இது வரத்தை குணப்படுத்துமா. இது வந்து ஐதீகம். இது பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த மாதிரி குணமாக இருக்கா நிறைய பேருக்கு. நிறைய இருக்கு. அதாவது நம்மள அறியாம கூட விஷமெல்லாம் இருக்கு. நான் விஷமான சாப்பாடுகள் சாப்பிடுவேன். சாதாரணமாக அங்கே பயத்தங்காய், வெண்டிக்காய், போஞ்சி, கேரட், பீஸ் எல்லாம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாம சாப்பிட ஒரு போதாவது வந்து எண்ணெய் பதார்த்தம் கொண்டு அடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. போஞ்சிக்காய், வெண்டிக்காய் எல்லாம் பாருங்க எண்ணெய் தான் அடிக்கிறாங்க. அதெல்லாம் விஷம் தானே. அதெல்லாம் நமக்கு விஷம் தான். அந்த விஷம் நம்ம உடல்ல இருந்தா இந்த கல் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த விஷக்கல் எடுத்துடும். நம்ம இழுக்கப்புல விளங்கும் அந்த கல். நம்ம உடம்புல வந்து உணர்வு வருமா அப்படி எடுக்கிறது? அப்போ 100க்கு 10 வீதமாவது இழுத்தெடுக்குமே. அதில் வெயிட்டிங் இருக்குது தானே. 60 30 அப்படி இருக்குது. அப்படி இருக்கேண்ணே. இதுதான் அதே மாதிரி பாம்புக்கு வைக்கிற கல் மாதிரி தான் இது. பெரிய கல் இல்லை. இப்போ யாருக்காவது விஷம் இருந்தால் உடம்புல இங்கே வந்தால் வந்து ஒரு 10 வீதமாக குணமாகும். என்னென்ன 10 விதமாக வந்து குணப்படுத்தலை. அதாவது கதிர்காமத்தில் உள்ள இந்த மஜித்துக்கு முன்னுக்கே இருக்குது. கதிர்காமத்தில் நானும் ஃபுல்லாக சுற்றி 4 ஹவராக சுற்றுறேன். உள்ளே வந்து ஃபுல்லாக விகாரைகள் மட்டுமே தான் இருக்குது. தவிர முருகன் வந்து ரோலை குடிசையில் ஒரு சின்ன ஒரு வேலும் ஒரு படமும் மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே இந்த கதிர்காமத்தை சுற்றி ஃபுல்லாக வந்து விகாரைகள் மட்டும்தான் இருக்குது. அதிகளவாக வந்து இந்து மக்களும் இருக்காங்க. ஆனால் விகாரைகள் தான் அதிகமாக இருக்குது. இரவையில் வந்து அந்த பெரேரா கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பௌத்தத்தை சார்ந்தது மட்டும்தான் இருக்கும்.